வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் ஊர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு ஃப்ரை. தமிழ்நாட்டுல எல்லா ஊர்களிலுமே இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுவாங்க. பொதுவாகவே எல்லாரும் பெரிய உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரை பண்ணுவாங்க. இன்னைக்கு நாம குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வச்சு எப்படி ஒரு ஃப்ரை பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு நாம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நாம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. அதில் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடலாம். கூடவே 1.5 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகமும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இது பொன்னிறமாக ஆயிடுச்சு. இதை நாம் இப்போ எடுத்து ஆற வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் இதை மசாலா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்பெல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. நாம் இப்போது மிக்சியில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நாம உருளைக்கிழங்க தாளிச்சுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நான் 1/4 கிலோ உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இந்த அரைச்சி வச்ச பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம நல்லா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கு. இதில் நாம் இப்போ 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்பா. நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும் போதே உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் நல்லா ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சூப்பராக வாசம் வருது. அவ்வளோதான், சுவையான சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி. இந்த ஃப்ரையை குழந்தைகள்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிட்ருவாங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் மெனு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.